திருமாவளவன் சாருடைய பேட்டி நீங்கள் பார்த்தீங்களா சார்? பார்த்தேங்க சார். பார்த்தீங்களா? அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதிமுக ஒரு திராவிட இயக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இனிமேல் நான் அதிமுகவை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கவனிச்சிங்களா சார்? அதாவது இல்லை பார்த்தேன் சார். கேட்ட நிகழ்ச்சி அந்த அவருடைய செய்தி பார்த்தேன். நான் பார்த்தேன். அது இல்லை, அது ஒரு இயக்கம் வந்து பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் அல்லது அதிகாரம் மிக்க எந்த இயக்கங்களாலும் ஒரு இயக்கத்தை வந்து வழி நடத்தவோ அல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கவோ வந்து சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மாவால் வழி காணப்பட்ட இந்த இயக்கம், இந்த இயக்கத்துல கோடான கோடி தொண்டர்கள், இந்த இயக்கத்தை யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க? புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வகுத்த அந்த சட்டத்திட்டங்கள், அந்த கொள்கைகள், அதன்படிதான் இந்த கட்சி இருக்குது. RSS உடைய கட்டுப்பாடோ அல்லது வழி நடத்தலோ வழிகாட்டுதலோ பாஜக இது வந்து ஒரு தற்காலிக தேர்தல் கூட்டணி உடன்படிக்கை மட்டும்தான். இதுல வந்து அதிமுக வந்து அவங்க கபலீகரம் பண்ண பாக்குறாங்க அல்லது அவங்களுடைய வழிகாட்டுதல்ல அதிமுக செயல்படுது சார். இது மாதிரி கருத்துக்கள் 2014 சொன்னாங்க, அம்மா இருக்கிறப்பையும் சொன்னாங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணி இடதுசாரி கூட்டணிகள்லாம் சொன்னாங்க பாஜக கைப்பாவே அதிமுக ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. 2017 என்ன சொன்னாங்க? ரிமோட் கண்ட்ரோல் அரசா வந்து EPS நடத்துறாருன்னு சொன்னாங்க. பாஜகவோட ரிமோட் கண்ட்ரோல்லாம் சொன்னாங்க. அப்படி பல்வேறு பேர் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் அதெல்லாம் தவிடு பொடியாக்கின இயக்கம் அதிமுகன்ற இயக்கம். அப்ப இந்த இயக்கம் வந்து ஒரு தற்காலிக கூட்டணி வச்சிருக்கிறதுனால அது RSS உடைய வழிகாட்டுதல்ல போயிருச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தர், அவர் அமைச்சரா இருக்கலாம், அதிகாரம் மிக்கவர்களா இருக்கலாம், அதாவது ஒரு தற்காலிக கூட்டணி ஏற்பாடு கூட்டணிக்காக ஒரு நட்பை அவங்க வந்து இழந்துடக்கூடாதுங்கிறத நாங்க வருத்தப்படுறோம். இது வந்து ஒரு சுயாதீனம், பெருமை, வரலாறு அத்தனையும் அதிமுகவுக்கு இருக்குது. அதிமுகவை பல பேர் வந்து எப்படியாவது சோர்வடைய வச்சிடலாம், அந்த தொண்டர்களை வந்து வழி மாத்திரலாம் அப்படின்னு திட்டமெல்லாம் போடுவாங்க. அதனால வந்து பல்வேறு சோதனைகளையும் திட்டங்களையும் தாண்டித்தான் இந்த கட்சி இன்னைக்கும் ஒரு எழுச்சியோட போயிட்டு இருக்குது. அதனால மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமா இது வந்து திராவிட இயக்கம் இல்ல, இது வந்து வேற ஒரு பாதையில போகுதுன்னு ஆருடமோ ஜோசியமோ சொல்லக்கூடிய அளவுல கட்சி கிடையாது. இதெல்லாம் அவங்க தேர்தல் காலத்துக்காக சொல்லப்படுற நாடகம். அது அந்த கருத்தெல்லாம் ஒரு அப்பட்டமான அபாயகரமான கருத்து. அந்த கருத்தெல்லாம் அதிமுகவிற்கு பொருந்தாதுங்கிறது தான் அதிமுக தொண்டர்களுடைய உண்மையான ஒரு லட்சியம். அதை யாராலும் கபலீகரம் பண்ணிட முடியாது. அதனால திருமாவளவன் ஐயா மட்டும் இல்ல, பொதுவா திமுக கூட்டணியா இருக்கட்டும், பாஜக இருக்கிற அமைச்சர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சார் 83 காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதைத்த விதை சார். RSS வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அங்கீகரிக்கல சார். அவருக்கு நேரடியாவே டெல்லியில எவ்வளவு மிரட்டல்கள்லாம் நடந்ததுங்கிறத அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரு. அதாவது முடியாதுங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கருத்து கூட. அதனால RSSக்கு துணை போறது அவசியம் அதிமுகவுக்கு தேவையில்லை. இது ஒரு கூட்டணிக்கான ஏற்பாடு. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம். வேற எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலோ அல்லது பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுகவோ அது நிச்சயமா கிடையாது. அதனால இவங்க திமுக கூட்டணியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாஜக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அந்த சொல்றதுக்கெல்லாம் இடம் தராத ஒரு இயக்கம் அதிமுக. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.